இன்று ஒரு முக்கியமான ஒரு படம் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் 3A. இது வந்து ரொம்ப டீசர் பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். சிம்பு வந்து திருப்பி கம்பேக் வரப்போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு படம் பார்த்தப்போ அந்த கதையை அப்போ சொல்கிறோம். இந்த படத்தில் வந்து மகத் ஒரு பயங்கரமான பில்டப்பில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாரு. அதுதான் மதுரை மைக்கேல், அது சிம்பு. அவரோட இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து பிரமாதமாக இருக்குது. அவர் உட்கார ஸ்டைலு, இந்த கை யூஸ்வலாக விரலில் அந்த ஸ்டைலு, அப்புறம் வந்து ஸ்மோக்கிங்கு, மியூசிக்கோட யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்துக்கு இந்த சீனுக்கு, நாட் இந்த படத்துக்கு இல்லை, இந்த சீனுக்கு வந்து பிரமாதமான ஒரு ஓப்பனிங் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் வந்து இந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஒரு 10 நிமிஷம் ஆடியன்ஸ் உட்கார வைக்குது. அதுக்கப்புறம் படத்தோட கதை என்ன, எப்படி ஸ்டோரி ட்ராவல் பண்ணுறதே யாருக்கும் புரியல. ஆக்சுவலாக அஸ்வின் தாத்தா, அது மைக்கேல் தான் அஸ்வின் தாத்தா வராரு. இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து எல்லாமே ஏஏனால எல்லாமே டபுள் மீனிங் டைலாக்ஸ். ஒரு பாட்டு வருது, இன்றைக்கி மட்டும் நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படி ஒரு பாட்டு. கேர்ள்ஸை வந்து எந்த அளவுக்கு ஒரு மட்டமாக சொல்ல முடியுமா அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து டைலாக் மட்டும் கேர்ள்ஸை உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இப்போ இருக்க கேர்ள்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு யூகத்தை இவர் கொடுக்குறாரு. மெசேஜ், தெர் இஸ் மெசேஜ் இஸ் கிவிங். படத்தில் வந்து சாங்ஸ் வந்து ஒரு கேட்குற மாதிரி இல்லை. ஒரு சாங் 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. ஆனால் சுச்சுவேஷன் இருந்தால் தான் மியூசிக் நல்லா போட முடியும். யுவன் சங்கர் ராஜா. அப்புறம் வந்து இவருக்கு சிம்பு வெரி குட் ஸ்டோரி டெல்லர். வல்லவன் படம்லாம் பார்க்க இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து கதை கேட்கலையோ இல்லை இவர் இஷ்டத்துக்கு நடிச்சிருக்காரோ, இவர் படத்தை நடிப்புன்னு வச்சுட்டு இவர் பண்ணியிருக்காரு. டோட்டலாக இந்த படம் பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து டூப் சீன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து கொஞ்சமாக கால்ஷீட் கொடுத்துருப்பாரா இல்லை கால்ஷீட் அட்டன் பண்ணலையோ தெரியல. இவர் ஆக்சுவலாக இவர் வந்து இட்ஸ் வெரி இவர் ஆட்டிடியூட் தான் சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து இண்டஸ்ட்ரியில் சொல்கிறது வந்து இவர் சொன்ன டைம் வரதில்லை, போகிறதில்ல. இந்த படத்தில் நல்லா தெரியுது. ஆக்சுவலாக சரி முடிச்ச வரைக்கும் படம் முடிச்சாச்சு, ரிலீஸ் பண்ணிடலான்ட்டு தான் இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கண்டினியூஷன் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இதில் வேறு ரொம்ப குழப்பமான விஷயம் என்னன்னாக்கா, நெக்ஸ்ட்டு வந்து இது பார்ட் 2ன்றாங்க. பார்ட் 1 பார்க்கறதுக்கு முடியல நம்மளால். ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு படம் வந்துன்னா அது பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ண வைக்கலாம். ஒரு பாகுபலி வந்தது, இப்படி கேட்டு ஒரு 4 months ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் எனர்ஜி வந்தது. இந்த மாதிரி படம் வந்ததுன்னு வச்சிங்களேன், சத்தியமாக இந்த மாதிரி படம் பார்க்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி 10 படம் அந்த மாதிரி படம் தான் இருக்குமோ அப்படி தான். இந்த மாதிரி ஜிவி கூட சில சீனில் வராது, எதுக்கு வராதுன்னு தெரியல. அவர் படத்தை அவரே காப்பாற்றிக்க முடியல. இந்த படத்தில் என்ன வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அந்த படத்தில் அதான் தான் சொல் 3A, அரகண்ட், அவர்ஷன் அண்ட் அட்ராசிட்டி ஆர் அதல்டேஷன். இந்த 3 தான். இதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து 2 பெரிய ஹீரோயின், ஸ்ரீயா அண்ட் தமன்னா, 2 பேரும் நடிக்கலை. அதாவது வராங்க போகிறாங்க, சில சீன் டைலாக் பேசுகிறாங்க. தமன்னா வந்து ஒரு நல்ல ஆஃப்டர் பாகுபலியில் வந்து இந்த படம் வந்து சும்மா டான்ஸ் ஆடிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் அழகாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் லாட் ஆஃப் அடல்ட்ஸ் டைலாக்ஸ், அடல்ட் டைலாக் ரொம்ப அதிகமாக இருக்குது. டோட்டலாக இந்த படத்தை AAA, அரகண்ட்டு, அவர்ஷன்னு அண்ட் அடல்டேஷன், இல்லைன்னா அட்ராசிட்டி சொல்லலாம். 3A. அதாவது அரகண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இஷ்டம் தான் ஆக்ட் பண்ணுறது, இல்லைனா போகிறது, அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு சிம்பு. அதுவும் அவர்ஷன் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே இந்த படம் பார்த்தோன்னே ஒரு அவர்ஷன் ஆகிடுச்சு. சிம்பு மேலேயும் சரி, இந்த மாதிரி படம்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு. வி டாக்கீஸோடைய ரேட் என்ன இருக்குங்களா, 2 out of 5. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.